வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில சிதம்பரம் பகுதியில் நடந்த ஒரு அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பத்தி தாங்க நம்ம உண்மையை பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா மிஸ் ஆகாம வந்து சேருங்க. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னது போலவே சிதம்பரம் பகுதியில ஒரு இளம்பெண் வந்து தன்னோட தோழியை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து தான் தங்கி இருக்கிற ரூமுக்கு வந்து போகும்போது ஏற்பட்ட ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அமானுஷ திகில் சம்பவம் 2018 காலகட்டத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபரான கீதா அப்படின்ற பெண்மணிக்கு வந்து நடந்திருக்குங்க. இந்த கீதா அப்படின்ற பெண்மணி 2018 காலகட்டத்துல தன்னோட தோழி வசந்தியோட வந்து சிதம்பரம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் வங்கியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கீதா வந்து தன்னோட தோழி வசந்தியை வந்து பஸ் ஸ்டாண்டில் டிராப் பண்ற சுச்சுவேஷன் வருதுங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு தாத்தா வந்து இறந்துட்டதுனால இங்க இருந்து அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனுங்க. அவங்க தங்கி இருக்கிறது ஒரு தாலுக்கா ஏரியாங்க, அதாவது ஒரு நகர்ப்புறத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற ஏரியா. அதனால வந்து என்ன பண்றாங்களா, அன்டைம்ல தன்னோட ஸ்கூட்டில வந்து கீதா வசந்தியை வந்து கூட்டிட்டு போறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படி போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து தனியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லைட்டா பயம் கிரியேட் ஆயிடுதுங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல இருந்து ஃப்ரெண்டுன்றதுனால இவங்களுக்கு வந்து இருட்டுனா கொஞ்சம் பயங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இருந்து உற்ற தோழின்றதுனால தன்னோட தோழி தனியா போக கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு தான் கூட வந்து ஸ்கூல்ல வந்து இவங்க விட்டுட்டு வராங்க, தன்னோட பயத்தை வந்து உள்ள வச்சுக்கிட்டு கூட. அப்படி விட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்க வர ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வயல்வெளிகள் வந்து பசுமையா இருக்கிற ஏரியாங்க. இவங்க இருக்கிற கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்துல தான் இவங்களோட வங்கியும் இருக்கு. இது தனியார் வங்கி இருந்ததுனால அந்த கிராமப்புறத்துல மட்டும் வீட்டோட கம்மியா இருக்கிறதுனால அங்கிருந்து தங்கி போயிட்டு இருக்கிறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. கீதா தன்னோட தோழியான வசந்தியை பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு 12:45 தோராயமா வந்து டைம் ஆயிட்டு இருக்குங்க. அப்படி தன்னோட ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வந்து ஒரு வயதான மூதாட்டி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ரோட்ல. உடனே வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது லைட்டா பைக் ரேட் ஆயிடுதுங்க. ஏன்னா ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கிறதுனால அந்த உருவம் வந்து முழுசா தெரியலைங்க. இவங்க கொஞ்சம் கிட்ட போக போக பயத்தோட என்ன பண்றாங்கன்னா, கிட்ட போகும்போது அது வயதான மூதாட்டின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு கிட்ட போய் நிக்கிறாங்க. என்ன பாட்டி இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்டி அழுதுகிட்டு அதாவது கண்ணுல எல்லாம் ஃபுல்லா தண்ணி வளைஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பையன் நானும் என் குடும்பத்தோட வந்து ஒரு பக்கம் இருக்கிற இங்க இருந்து கிராமத்துல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்கு, அதான் எங்க சொந்த ஊரு. நாங்க சென்னையில இருந்து இந்த வழியா வந்துட்டு இருக்கோம் அந்த கிராமத்துக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னோட பையன் பசங்க எல்லாம் வந்து காணாம போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சொன்னதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க கீதா. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, மொபைல் எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தியும், அதாவது வண்டி ஆன்லயே இருக்குங்க. அவங்க சொன்ன இடத்துல வந்து இவங்க சொன்னது என்ன சொல்றாங்க, ஒரு 2 வீலர் வந்து கீழே விழுந்துட்டு இவங்க காருன்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இருக்கிற அந்த 2 பக்கம் காவாவே ஓடிட்டு இருக்குங்க. அதை வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு லைட்டா பயம் கிரியேட் ஆயிடுது. ஒருவேளை இப்படி ஏதாச்சும் பொய் சொல்லி ஏதாச்சும் பணம் எதாவது பறிப்பாங்களோ, ஒருவேளை இது எதுவும் கொள்ளையடிக்கிற கும்பலா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க பயத்துல என்ன பண்றாங்களா, போய் ஸ்கூட்டி கிட்ட வேக வேகமா போயிடுறாங்க. ஸ்கூட்டி கிட்ட போன உடனே அந்த பாட்டியை அந்த மூதாட்டியை வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த மூதாட்டி வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சிரிச்சதும் பாத்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமானுஷமான சத்தத்தை கேட்டு இவங்களுக்கு பயம் கிரியேட் ஆயிட்டு ஸ்கூட்டியை வேகமா முறுக்குறாங்க. அங்கிருந்து கரெக்டா ஒரு 300-400 மீட்டர்லயே போயிட்டு இருக்கும் போது குறுக்க நாய் ஏதோ ஓடின மாதிரியே பார்த்துட்டு பயத்துல பிரேக் அப்ளை பண்ணி 2 பிரேக்குமே ஸ்கிட்டாய் ரோட்ல வந்து கீழே விழுந்து போயிடுறாங்க. கீழே விழுந்ததுமே கை கால் ஃபுல்லாவே நல்லா இந்த கையில வந்து ஃபுல்லாவே முட்டி வந்து தேஞ்சிடுதுங்க, கை முட்டி. உடனே மொபைல் எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா மொபைலும் கீழே வந்து டிஸ்பிளே எல்லாம் ஸ்கிராச் ஆயிடுச்சுங்க. மொபைல் ஆன் ஆகவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூட்டியை போய் எழுந்து நிப்பாட்டவும் முடியலைங்க. கீழே விழுந்த ஃபோர்ஸ்க்கு ஆக்சிலேட்டர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கி கட் ஆயிடுது. என்ன பண்ணலாம், பைக்கை அந்த ஸ்கூட்டியை வந்து ஓரமா சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு யாராச்சும் ஹெல்ப் இருப்பாங்களான்னு பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து யாரும் இந்த இருட்டில் நடந்து வரதை பார்த்ததுமே லைட்டா இவங்களுக்கு பயம் கிரியேட் ஆயிடுதுங்க. வெளிச்சம் வேற இல்லை, இருட்டில் யாரும் நடந்து வராங்கன்னு பார்க்கும்போது அந்த மூதாட்டி அப்படி நடந்து வந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்ததுமே இவங்க பயத்துல என்ன பண்றாங்களா, ஸ்கூட்டி மொபைல் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு கீழே போட்டுட்டு பயத்தோட வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சாருங்க. கரெக்டா அங்கிருந்து ஒரு 200-300 மீட்டர் மறுபடியும் ஓடிட்டு இருக்கும் போதே அந்த மூதாட்டியோட வந்து அழுகுறலும் அந்த அமானுஷமான சிரிப்பு சத்தமும் இவங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. கொஞ்ச தொலைவு ஓனதுக்கு அப்புறமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊர் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா முனி கோயில் இருக்குங்க. சொந்த ஊர் வந்து மதுரைன்றதுனால பாண்டி முனி கோயில் வந்து இவங்க பாத்தியப்பட்டவங்க. அதனால என்ன பண்ணாங்களா, பாண்டி முனியை மனசுல நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த கோயிலை கிராஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள ஓடிடுறாங்க. ஊருக்குள்ள போனவே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குங்க. சாவடியில வந்து இந்த வயதானவங்களும் இளைஞர்களும் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்களை தட்டி எழுப்பி ஹெல்ப் கேட்கறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னமாச்சு இப்படி கை கால தெரிஞ்சு போய் வந்திருக்கு, என்னாச்சு யாராச்சும் துரத்துறாங்களா சொல்லுவோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூதாட்டி வந்து இது மாதிரி லிஃப்ட் கேட்கற மாதிரி நின்னாங்க, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சொன்னாங்க, நாங்கள் செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல இல்லை. திடீர்னு அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே அழுந்துகிட்டே சிரிக்கிற மாதிரி ஒரு அமானுஷமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த பயத்துல வேகமா வந்துட்டு குறுக்கு நாய் வந்தது போல இருந்து கீழே விழுந்து கை காலெல்லாம் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறமும் அந்த மூதாட்டியோட உருவம் வந்து வந்ததை பார்த்து தான் பயத்துல ஓடி வந்துட்டுனா அந்த சிரிப்பு சத்தம் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. இந்த கோயிலை வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சிரிப்பு சத்தம் வந்து சைலண்ட் ஆகணும்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதமான்னு சொல்லிட்டு அந்த ஊர் மாரியம்மன் கோயில் அந்த படியிலே வந்து விபூதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து பூசி விட்டு அந்த பெண்மணி வந்து ஆசுவாசப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு வந்து அனுப்பி விடுறாருங்க. அந்த வீட்டில் வந்து அந்த வயதான பெரியவரோட மனைவி மட்டும் தாங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு காலையில் வரை இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலெல்லாம் அங்கேயே விட்டாச்சு இல்லை, அதை வந்து அந்த மொபைலும் பைக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க இளைஞர்கள் போயிட்டு அந்த மொபைல் ஒரு 4-5 பேர் ஒன்றா போயிட்டு அந்த பைக்கும் மொபைலை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மொபைல் வந்து கீழே தான் விழுந்து கிடக்குது. அடுத்த நாள் காலையில் வந்து அந்த இளைஞர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு கடையில் போயிட்டு மொபைலாக ரெடி பண்ணி கொடுத்து பைக்கும் அவங்களோட சொந்த பணத்துலேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்து அவங்களோட ரூமுக்கே போய் விட்டு வந்துடுறாங்க. அந்த ஊரெல்லாம் சேர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்மணிக்கு ஏதோ தப்பாக படுதுன்னு சொல்லிட்டு பயத்துல என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஃப்ரெண்டும் போயாச்சு, நம்ம மட்டும் ரூமில் இருக்கோம், வேண்டாம், நம்மளுக்கு வேறு ரொம்ப பயந்த சுபாவமாக வேறு இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட ஊரான மதுரைக்கு போயிடுறாங்க. மதுரைக்கு போயிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்ல உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாதுங்க, அம்மா மட்டும்தான். அதனால் அவங்க மம்மி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் இருமா, நாளைக்கு வந்து வெடிஞ்சதுமே நம்ம பாண்டி முனிக்கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணி படுத்துட்டு இருக்கும் போதே இவங்க வந்து ஜன்னல் ஓரமாக தாங்க படுத்துட்டு இருப்பாங்க. இந்த வயதான அம்மாவும் இந்த பொண்ணு வந்து அங்கே தான் படுத்துட்டு இருப்பாங்க. இவங்களோட ஓட்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஜன்னல் ஓரத்தில் இவங்க படுத்துட்டு இருக்கனால அந்த காற்றுக்காக திறந்து விட்டுருக்கப்பட்ட ஜன்னலில் வந்து அந்த மூதாட்டியோட உருவத்தை வந்து இந்த பெண்ணோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே எழுப்பி உணர்ந்துக்கிட்டு நீங்கள் படுக்காதம்மா, வந்து உள்ளே வந்து படுன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் பக்கத்து ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏமான்னு கேட்கும்போது ஒன்றுமே சொல்லலைங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது சடனாக இவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு பெண்மணி வந்து அழுந்துக்கிட்டு உலாவிட்டு இருக்கிறத அந்த சத்தமும் இது 2 பேருமே கேட்குதுங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் லைட் ஆன் பண்ணுறாங்க. லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு அந்த 2 பேருமே பயத்தோடய வந்து படுக்கிறாங்க, அம்மாவும் பொண்ணும். அப்படி படுத்துட்டு இருக்கும்போதே அந்த அமானுஷ்மான சத்தம் வந்து மறுபடியும் வந்து அதிக அளவில் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க. உடனே இவங்க கேட்டதுமே இவங்க பயத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிட்டு கதவு பின்னாடியே பயத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக விடிஞ்சதுக்கப்புறம் பாண்டிமுனி கோயிலுக்கு போயிட்டு பூஜைகளெல்லாம் பண்ணிட்டு அங்கே பூசாரிக்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் சென்னையிலேருந்து அந்த பெண்மணி சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, அந்த மூதாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதான். சென்னையிலேருந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது காருமே வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த பெண்மணி வந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சு பக்கம் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இந்த வயதான மூதாட்டி ஏன் வந்து இப்படி ஆவியா வந்து அலையிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த ஊர்ல வந்து ஒரு வீடு கட்டணுன்றதே இவங்களோட ஆசைங்க. அதை வீடுலாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு அவங்க பசங்க வந்து அவங்களோட அம்மாவை வந்து சர்ப்ரைஸ்க்காக வந்து தான் கூப்பிட்டு போறாங்க அந்த வீட்டை வந்து ஓப்பன் பண்றதுக்காக, கிரகப்பிரவேசம் பண்றதுக்காக. போற வழி இப்படி ஆனதுனால அவங்களோட ஆன்மா வந்து இப்படி போற வரவங்க எல்லாருமே பயம் பொருத்தி கொள்ள பாக்குதுன்றது தாங்க அந்த பூசாரி சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சில பூஜைகளையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மூதாட்டி வந்து இனிமேட்டு உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அமுச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் எப்பயுமே அந்த வங்கிக்கு போறது வந்து பேங்க்குக்கு போறது அந்த ரூட் வழியே தானே போனோம். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த பேங்க் பக்கமே டவுன்லயே வந்து ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க.